வணக்கம். கோடைக்காலம் வந்தாலே தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது நமக்கு ஒரு பெரிய தலைவலி. சரி, நமக்கு கஷ்டம்னா இந்த கஷ்டத்தால யாருக்காவது லாபம் கிடைக்குதா? வாங்க, இந்த தண்ணீர் வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கிற சில மறைக்கப்பட்ட விஷயங்களை நாம கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுக்கு டேங்கர்ல தண்ணி வருது இல்லையா? அது எங்க இருந்து வருது? யார் அந்த தண்ணியை எடுக்கறாங்க? முக்கியமான கேள்வி. அதோட விலையை யாரு முடிவு பண்றாங்க? இந்த கேள்விகள்ல தான் பெரிய புதிரே அடங்கியிருக்கு. முதல்ல இந்த தண்ணி எங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயணத்தை நாமளும் பின்தொடர போறோம். இந்த தனியார் தண்ணீர் சப்ளை செயின் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும். முதல்ல ஏதோ ஒரு கிராமத்துல இல்லனா ஊருக்கு வெளியில இருக்கிற போர்வெல்ல இருந்து தண்ணி எடுக்கறாங்க. ரெண்டாவதா அத டேங்கர் லாரியில ஏத்துறாங்க. மூணாவதா அது உங்க சிட்டி அபார்ட்மெண்ட்டுக்கு வருது. கடைசியா அது உங்க குடும்பத்துக்கு வித்துடுறாங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க தான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. நிலத்தடி நீருங்கிறது ஒரு பொது சொத்து, அதாவது அது நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ஆனா அந்த தண்ணியை எடுத்து அதுக்கு ஒரு விலை வச்சு விக்கிற அதிகாரம் மட்டும் தனியார்கிட்ட போயிடுச்சு. இதான் பிரச்சனையின் ஆணி வேறு. அப்போ இந்த பிரைவேட் மார்க்கெட் எப்படி தான் வேலை செய்யுது? இதை ஏன் ஒரு கார்ட்டல், அதாவது ஒரு கூட்டு அமைப்புன்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். காட்டல்னா ஒன்றும் இல்ல. மார்க்கெட்டே ஒரு சில பேர் கண்ட்ரோல்ல இருக்கும். தண்ணி சப்ளை பண்றது சில பேர் மட்டும்தான். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே விலையை வச்சுட்டா நம்ம வேற எங்கேயும் போய் வாங்கவே முடியாது. நம்மக்கிட்ட வேற சாய்ஸே இருக்காது. உதாரணத்துக்கு சென்னையோட OMR ஐடி காரிடார் பகுதி எடுத்துக்கோங்க. அங்கிருக்கிற தனியார் டேங்கர் சங்கங்கள் ஒரு மாதிரி மோனோபோலி மாதிரி தான் செயல்படுறாங்க. அதாவது பிரச்சனை தண்ணி பற்றாக்குறை மட்டும் இல்ல, நீங்க வேற யாருக்கிட்டையும் தண்ணி வாங்கவே முடியாத ஒரு சூழலை அவங்க உருவாக்குறாங்க. பேரம் பேசலாம் நினைச்சா கூட முடியாது. சரி, இந்த மார்க்கெட்டோட உண்மையான பவர் எப்பவும் தெரியுமா வெளியே வரும்? ஒரு நெருக்கடி நேரத்துல தான். அப்போ அவங்க விலையை ஏத்துறத பார்த்தா தலையே சுத்திடும். வாங்க, அப்படி நடந்த சில ஷாக்கிங்கான விலை உயர்வுகளை பத்தி பார்க்கலாம். 2019ல சென்னையில ஒரு பயங்கரமான தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு இல்லையா? அப்போ பாருங்க, ஏப்ரல் மாசம் 12,000 லிட்டர் தண்ணி கொண்ட ஒரு டேங்கர் லாரி விலை 1,600 ரூபா. வெறும் 2 மாசம், ஜூன் மாசம் அதே டேங்கரோட விலை என்ன தெரியுமா? 5,000 ரூபா. சும்மா டிமாண்ட் அதிகமாச்சுன்னு விலை ஏறல. மக்களோட பயத்தையும் அவசரத்தையும் அவங்க காசாக்கியிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 3 மடங்கு வெறும் 60 நாள்ல. இது ஏதோ சாதாரண விலைவாசி உயர்வு இல்ல. இது ஒரு நெருக்கடிய எப்படி லாபமா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு பக்கா பிசினஸ் தந்திரம். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம சென்னை மெட்ரோ வாட்டரே 2025 டிசம்பர்ல அவங்க கட்டணத்தை ஏத்திட்டாங்க. இது பிரைவேட் டேங்கர் ஆளுங்களுக்கு ஒரு நல்ல சாக்காயிடுச்சு. என்ன கவர்மெண்டே ரேட்டை ஏத்துறாங்க, நாங்க ஏத்துனா தப்பா அப்படின்னு கேட்டு அவங்க இஷ்டத்துக்கு விலையை ஏத்த இது ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு. சரி, இந்த மார்க்கெட் விலை இதெல்லாம் தாண்டி இதனால சாதாரண குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க பட்ஜெட்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? மார்ச் 2026ல நாம டெய்லி வாங்குற அந்த 20 லிட்டர் தண்ணி கேன் விலை ஏறிச்சு. முன்னெல்லாம் 30 ரூபாய்க்கு வித்த கேன் திடீர்னு 40 ரூபாய் ஆச்சு. பார்க்க 10 ரூபாய் தானேன்னு தோணலாம். ஆனா ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சுமைன்னு தெரியும். இந்த பட்ஜெட்டை கொஞ்சம் பாருங்க. மாசம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு தினக்கூலி குடும்பத்தை எடுத்துக்கலாம். அவங்க சம்பாத்தியத்துல 4ல் ஒரு பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் வெறும் தண்ணிக்காக மட்டுமே போகுது. அப்போ என்ன ஆகும்? பால், மருந்து, ஏன் குழந்தைங்களோட படிப்பு செலவுன்னு மத்த எல்லாத்துலயும் கை வைக்க வேண்டிய கட்டாயம். இந்த ஒரு வரியில எல்லா உண்மையும் அடங்கியிருக்கு. தண்ணியோட விலைங்கிறது ஏதோ ஒரு மார்க்கெட் பிரச்சனை மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்தோட பட்ஜெட் பிரச்சனை. நம்ம கிச்சன்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம உணர்ற ஒரு பெரிய நெருக்கடி. சரி, இப்ப நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கலாம். சிட்டி குடிக்கிற தண்ணிக்காக ஒரு மறைமுக விலை கொடுக்கப்படுது. அது என்னன்னா, கிராமங்களோட நீர் ஆதாரங்கள் வத்தி போறது தான். இது ஒரு மாதிரி ஜீரோ சம் கேம் மாதிரி தான். சிட்டியோட தாகத்தை தீர்க்கறதுக்காக கொண்டு வர்ற தண்ணி பெரும்பாலும் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருந்து சட்டவிரோதமா உறிஞ்சப்படுது. இதனால சிட்டிக்கு தண்ணி கிடைக்குது, ஆனா அந்த கிராமங்கள் வறண்டு போகுது. அப்போ சில முக்கியமான கேள்விகள் வருது. இந்த பொது சொத்தான தண்ணிய யார் எடுக்கறாங்க? இதுக்கு யார் விலை வைக்கிறாங்க? எல்லாத்தை விட முக்கியமான கேள்வி, இதையெல்லாம் யார் கண்காணிக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பே இல்லாததுனால தான் இந்த சிஸ்டம் எந்த தடையும் இல்லாம வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ மொத்த கதையும் இந்த 4 வார்த்தைகள்ல அடங்கிடுது. முதல்ல தண்ணீர் தட்டுப்பாடு வருது, அது சந்தைக்கு லாபமா மாறுது, அந்த லாபம் குடும்பங்களுக்கு சுமையா மாறுது, கடைசியா அந்த சுமை அரசியல் கோபமா வெடிக்குது. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். தண்ணீருங்கிறது ஒரு அடிப்படை உரிமையா இல்ல காசு இருக்கிறவங்க மட்டும் வாங்கக்கூடிய ஒரு பொருளா? இந்த நிலையை மாத்த நாம என்ன செய்ய போறோம்னு யோசிக்க வேண்டிய நேரத்துல இருக்கும்.